புட்டு டெலிவரி பையன் எப்போ குட்டி போட்டாலும் என்னை தேடி வந்துடுவா. எப்போ வீட்டில் தான் இருப்பாள், மற்றபடி வெளியில் போயிட்டு அந்த ரூஃபுக்கு மேலே உட்காந்து அந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருப்பாள். டெலிவரி டைம் வந்தால் மட்டும் கரெக்டாக வீட்டுக்கு தேடி வந்துடுவாள், எனக்கு ஒரு இடத்த கொடுன்னு சொல்லிட்டு. சரி, நானும் வந்துட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி கபோர்டை பண்ணி கொடுத்தேன். அவளோட பெயின் தாங்கவே முடியல, ரொம்ப வலியாக இருந்துச்சு. அந்த சைடு இந்த சைடு புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தா, கீழே ஓடி படுத்தா, மேலே ஏறினா, அங்கே போகிற இங்கே ஓடுறா, அப்படியே மடியில் படுத்திருந்தா. அப்புறம் அந்த வயிற்றை கொடுத்து எனக்கு தடவுன்ற மாதிரி எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தா. சரி, நான் வயிற்றை தடவிட்டே இருந்தேன், அதை விட கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் ரொம்ப பெயின் வரும்போது வயிற்றை தடவுறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டா. அந்த மாதிரி அவள் நம்மளுக்கே ஒரு சிக்னலை கொடுப்பா, ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலி 4 o'clock ஆயிடுச்சு. எனக்கு சரியான தூக்கம் வந்துச்சு. நான் போய் தூங்குறேன் புட்டு அப்படின்னு. ஆனால் போகாதுன்னா அவளே சிக்னல் கொடுத்து கத்துறா. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல், ஒரு ஹியூமன் எப்படி அவங்க அந்த டெலிவரியில் பெயினை அவங்க டாலரேட் பண்ணி எப்படி இது பண்ணுவாங்களோ ஆஸ் யூஷுவல் சேம் அப்படி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் கடைசியில் ஒரு 3 அழகான ஒரு குட்டியை போட்டுட்டா. 2 மேல், ஒரு ஃபீமேல்.